என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அதிகாலை வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்துல ஜனங்கள் பல்வேறு காரியங்களுக்கு பயப்படுவதெல்லாம் உண்மைதான். சந்தேகப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். இன்னும் என்ன நடக்குமோ என்று பல்வேறு ஆபத்துகளை குறித்து அல்லது மனிதர்களை குறித்து, எதிராய் வருகிற வழக்குகள், இன்னும் பிரச்சனைகளை குறித்து பயப்படுகிறார்கள். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் பயப்படுகிற ஒரு அதிபயங்கரமாய் மக்கள் பயப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். நல்லவர்களும் பயப்படுகிறார்கள், தீயவர்களும் பயப்படுகிறார்கள். ஐயா, தீமை செய்கிறவர்கள் பயப்படுகிறது போலவே இதே காரியத்திற்காக நல்லவர்களும் தூயவர்களும் பயப்படுகிறதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஏன் இப்படி நடந்தது? எதற்காக இப்படி நடந்தது? ஏன் எனக்கு ஏன் இந்த போன்ற பிரச்சனைகள்? ஏன் இப்படி என் குடும்பத்திலே காரியங்கள் எல்லாம் தாறுமாறாய் நடக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட திடீர் என்ற அழிவுகளும் ஆபத்துகளும் அல்லது மரணங்களும் துக்கங்களும் ஆக்சிடென்ட்களும் ஏனென்று தெரியாத நஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள் எங்களை இப்படியாய் சுற்றி சூழ பிடித்துக் கொண்டிருக்கிறதே ஏன் என்று கேட்கிற அநேகர் இருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்துல ஏன் என்று தெரியாத வியாதிகள், டாக்டர்களால் மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத, மருத்துவ விஞ்ஞானத்தினால் புரிந்து கொள்ளவே முடியாத காரியங்கள் இந்த உலகத்தை நிறைத்திருக்கிறது என்பதிலே மாற்றமே இல்லை. இன்று வருகிற அநேக வியாதிகளுக்கு ஒரு நாளும் எந்த வகையிலும் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதே இல்லை. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். எந்த மருத்துவராலும் எந்த மருத்துவ மருந்துகளினாலும் குணமாக்க முடியாத கொடிதான வியாதிகள் இருக்கிறது. ஓ அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பத்திலே வருகிற பிரச்சனைகள், அதுபோலவே ஏன் என்று தெரியாத, எப்படி வந்தது என்று தெரியாத காரியங்கள் ஜனங்களை சூழ பிடித்துக் கொண்டிருக்கிறது. இன்று நாம் பார்க்க போகிற ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணமாய் இருக்கிற எல்லா மந்திர சூனியங்களையும், எல்லா மாந்திரிகங்கள், செய்வனைகள், அது சம்பந்தமான எல்லா விதமான பிசாசின் கிரியைகளையும் 5 நிமிடத்தில் அழிக்கும் வல்லமையான 5 ஆயுதங்களை குறித்து தியானிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. இந்த சத்தம் மனித சத்தம் அல்ல, கடவுளுடைய சத்தம். ஆமென். நான் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறபடியினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையாகவே செயல்படும் என்பதிலே மாற்றம் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே தேவ வார்த்தையாகவே செயல்படும். இது உண்மை, சத்தியம், யாரும் எங்கேயும் மாற்ற முடியாதது. ஐயா, கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறதே. இந்த ஆவிகள் எதிராய் வருகிற எல்லா ஆவிகளையும், பொசுக்க முடியாத ஆவிகளை கூட பொசுக்கி விடுகிற வல்லமை ஆவியாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஓ க்ளோரி! அக்னியாய் இருக்கிற தேவ வார்த்தையில் இருக்கிற அக்னி இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும் கிடையாது. ஓ, நீங்கள் புரிந்து கொள்ளதான் வேண்டும். இது உலகத்திலே எவரும் மாற்ற முடியாத, எவரும் எதிர்பேச முடியாத, சவால் விட முடியாத அற்புதமான காரியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். என்னுடைய வார்த்தை, இயேசு இப்படியாய் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறதல்லவா? என்னுடைய வார்த்தை அக்னியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறது அல்லவா என்று சொல்லுகிறது போல வல்லமை உள்ளதாய் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. நன்றாய் கவனியுங்கள். நாம் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தை, அன்பு தேவ பிள்ளைகளே, உலகத்திலே பெரிய பெரிய மலைகளை உடைக்கும்படியாய், பெரிய பெரிய மலைகளை
எப்படி உடைப்பது என்று விஞ்ஞானம் பல்வேறு கோணங்களிலே ஆராய்ந்து பல்வேறு அணுக்குண்டுகளை ராக்கெட்டுகளை செய்திருக்கிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். ஆனால் அவைகளெல்லாம் கண்மலையை உடைக்குமோ என்னவோ தெரியவில்லை. தேவனுடைய வார்த்தையாகிய அக்னிமயமான இந்த ஆயுதம் எல்லா அசைக்க முடியாத கண்மலைகளையும் உடைத்து நொறுக்கிவிடும், உங்களை பாதுகாக்கும். ஆமென். அதைத்தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். 5 நிமிடத்தில் அன்பு சகோதர சகோதரிகளே, 5 நிமிடத்தில் நீங்கள் ஜெபிக்க போகிற ஒரு ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழித்து விடுவதோடு உங்களுக்கு ஒரு விடுதலையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டதாய் வருகிற அவருடைய வார்த்தை, நல்ல சுவிசேஷமாய், நல்ல நற்செய்தியாய் உங்களை நோக்கி வருகிற இந்த அற்புதமான வார்த்தைகளில் இருக்கிற வல்லமை தேவனுடைய வல்லமை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏதோ நாட்டில் உள்ள அல்லது ஏதோ கண்டங்களில் உள்ள வல்லமை அல்ல, இது தேவ வல்லமை, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா பெரிய சக்தி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதனால் அழிக்க முடியாத தீமையான சக்திகளே இந்த உலகத்தில் கிடையாது. ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். 5 காரியங்களை சுருக்கமாய் சொல்லி அதை விளக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். 5 நிமிடத்தில். ஹல்லேலூயா. எந்த சந்தேகமும் இல்லை. 5 நிமிடத்தில் இந்த எல்லா விதமான அழுக்கு ஆவிகளின், எல்லா விதமான தீய சக்திகளின் வல்லமைகளும் அழித்து பொசுக்கப்பட்டுவிடும். க்ளோரி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஜெயம். ஆமென். நல்லா கவனிங்க. இந்த இயேசு கிறிஸ்துவே மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். ஹல்லேலூயா. மரணத்தையே ஜெயமாக விழுங்கின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவைகள் எல்லாம் சுத்தமாய் அழிக்கப்படும் என்பது முதலாவதான உண்மை. ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். இரண்டாவதாக, இந்த மரணத்தின் மூலமாக மரணத்திற்கு அதிகாரியாகிய சாத்தானை தம்முடைய மரணத்தினாலே இவர் அழித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஐயா, மரணத்திற்கு அதிகாரியாகிய எல்லா இது போன்ற குப்பைகளுக்கும், இது போன்ற மந்திரங்கள், சூனியங்கள், மாந்திரீகங்கள் போன்ற பல்வேறு குப்பைகளுக்கும் யார் அதிகாரி? அந்த அதிகாரியை தன்னுடைய மரணத்தினாலே அழித்து ஜெயம் எடுத்தவர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக பார்த்தீர்களே ஆனால், ஐயா, இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளினால் மரித்தவர்களாய் அல்லது மரிக்கும் தருவாயிலே, ஆபத்தின் தருவாயிலே இருக்கிற உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கிற ஒரு ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். இவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்பது சத்தியம். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் எந்த மந்திர சூரியங்கள் வைத்தாலும் சரி, எந்த பிசாசின் கிரியைகளினாலும் பாதிக்கப்படக்கூடிய சரீரம், இது சாவுக்கு இனமான சரீரம், சாவுக்கு ஏதுவான சரீரம் என்று நம்முடைய சரீரத்தை சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதை உயிர்ப்பிக்கிற, இதை பாதுகாக்கிற, இதற்கு உயிர் மீட்சியை கொடுக்கிற ஒரே வல்லமை எங்கே இருக்கிறது? மரித்தோரில் இருந்து எழுந்த ஒரே ஒப்பற்ற தேவனாம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருக்கிறது. அதை இன்று நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். நான்காவதாக, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் வெளிப்பட்டதின் நோக்கம், க்ளோரி, இன்று அவர் வெளிப்படுகிறதின் நோக்கமே என்னையா நோக்கம்? என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார்? பிசாசின் கிரியைகளை நல்லா கவனிங்க, மறந்து விடாதிருங்கள். இது சத்தியம், யாரும் மறுக்க முடியாத சத்தியம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றும் அவர் வெளிப்படுகிறவராய், அன்று மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இன்றும் மாம்சத்திலே, உங்களுடைய மாம்சத்தின் மூலமாய், என்னுடைய மாம்சத்தின் மூலமாய், ஐயா, தேவ குமாரர்களாய், ஆமென், தேவனுடைய பிள்ளைகளாய், நல்ல கவனிங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்ற தேவ பிள்ளைகள் மூலமாய் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தேவகுமாரன் இன்றும் வெளிப்படுவார். ஆமென்.
அவர் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறாரே, அவர் வெளிப்படும் பொழுது இது போன்ற எல்லா விதமான அந்தகாரத்தின் கிரியைகளும் அழிந்து போகும். ஐந்தாவதாக நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஐந்தாவதாக என்னையா நடந்தது? கிறிஸ்துவையே மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி என்ன செய்து பாருங்க. மரண இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். தேவன் அவரை எழுப்பினார். ஆமென். என்னையா நடந்துச்சு? அவர் இந்த இயேசு மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. க்ளோரி! எத்தனை பெரிய நற்செய்தி அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அற்புதங்களின் அதிசயங்களின் ஆண்டவருக்கு என்ன அதிகாரம், என்ன மேன்மை, என்ன மகத்துவம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடலாகாது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா உங்களுக்குள்ளே நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஒருவேளை உங்களையும் என்னையும் மாம்ச சரீரத்தில் இருக்கிற நம்மை, மனிதர்களா இருக்கிற நம்மை ஒருவேளை மந்திரங்கள், சூனியங்கள், சதிகள், பிளாக் மேஜிக்கள், செய்வினைகள் ஒருவேளை கட்டிவிடலாம். ஆனால் உங்களுக்குள்ளே கிறிஸ்து, அவனுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டபடியே கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய் இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை கட்டுவதற்கு எந்த மரணத்திற்கும், மரணகரமான கண்ணிகளுக்கும், எந்த விதமான சதி சூனியங்களுக்கும் அதிகாரம் இல்லை. மரணத்தினால் உங்களை கட்டக்கூடாதிருக்கும். க்ளோரி! ஏன்னா மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். மரணத்திற்கு அதிகாரியாகிய சாத்தானை தம்முடைய மரணத்தினாலே அழித்தவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த மந்திர சூனியங்களும் உங்களை அழிப்பதற்கு அதிகாரமே இல்லை. நிச்சயமாய் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். க்ளோரி! இவைகள் எல்லாம் எப்படி போகும் கேட்டீங்கன்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படி உங்களுக்கு தெரியாமல் வந்ததோ, எப்படி உங்களுக்கு தெரியாமல் வைக்கப்பட்டதோ, எப்படி உங்களுக்கு தெரியாத விதமாகவே உங்கள் சரீரத்திலே அல்லது உங்கள் ஆவி ஆத்துமாவிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதோ, அழிவை செய்கிறதோ, அது போலவே கண்ணுக்கு தெரியாத விதமாய் அவைகள் காணாமல் போகும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுடைய எல்லா மரண உபாதிகளின் கட்டுகளையும் அவிழ்ப்பார். இயேசுவின் நாமத்தினாலே இன்று கிறிஸ்துவே எங்கள் இயேசுவே தேவன் என்று, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருக்கிற, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அந்த தேவ வல்லமை இறங்கி வரும். ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த சமயத்திலே நன்றாய் நம்புங்கள். அவருடைய வல்லமை உங்களை பாதுகாக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த மந்திர மாந்திரீகங்களும், எந்த செய்வினைகளும், எந்த பெல்லி சூனியங்களும் உங்களை தொடவே முடியாது. கர்த்தருடைய மகிமை உங்களை நிச்சயமாய் பாதுகாக்கும். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள். மந்திரமோ, சூனியமோ, மாந்திரீகமோ, பெல்லி சூனியமோ, எந்த விதமான செய்வினை சூனியங்கள் குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் முழுவதுமாய் நல்ல கவனிங்க, வேதம், பரிசுத்த வேதாகமம் முழுவதுமாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை பாதுகாப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் ஐயா ஏன் இப்படி நடந்தது என்று தெரியவில்லை, ஏன் இப்படி திடீரென்று என் மகள் பேசுகிறாள் அல்லது என் மகன் பேசுகிறான் என்று தெரியவில்லை என்பதை குறித்து பல்வேறு கவலைகளோடும் துக்கங்களோடும் பல்வேறு நடுக்கங்களோடும் காணப்படுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் யார் இதை கேட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, இந்த இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசியுங்கள். இந்த இயேசுவே தேவனுடைய குமாரனாய் மாம்சத்தில் வந்த தேவனாய் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். ஆமென். அவர் உங்களுக்காக மரித்தார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நன்றாய் கவனியுங்கள். இந்த இயேசு உங்களுக்காக மரித்தாரே கல்வாரி சிலுவையிலே, அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த மரணத்தினால் அல்லவோ மரணத்தையே அவர் ஜெயமாக விழுங்கினார். நம்புங்க, இன்று உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற இந்த எல்லா விதமான பிசாசின் கிரியைகளும், எல்லா விதமான பிசாசின் கிரியைகளும் நிச்சயமாய் மரணத்திற்கு அதிகாரியாகிய சாத்தானை தம் மரண
மரணத்தினாலே அவர் அழித்தது போலவே இன்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நல்ல விசுவாசிங்க. இயேசுவே நீங்க சொல்லணும், அன்பின் ஆண்டவரே, எங்கள் அருமை இரட்சகரே, இயேசுவே நீங்கள் யாராயிருந்தாலும் சொல்லுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவே, நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர். தேவ குமாரனாகிய கிறிஸ்து நீர், ஆமென். எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் துக்கங்களுக்காக, எங்கள் பாடுகளை நோய்களை சுமந்து கொண்டு நீரே அவைகளுக்கு பரிகாரம் செய்கிற ஆட்டுக்குட்டியாய் கல்வாரி சிலுவையிலே மரித்ததினால் நாங்கள் விடுதலை ஆகிறோம். சொல்லுங்க பயத்திறந்து. இப்படியாய் சொல்லும் பொழுது விடுதலை நிச்சயமாய் உண்டாகும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்புங்கள். இயேசு சிந்திய இரத்தம், ஆமென், கல்வாரி சிலுவையிலே, ஐயா இதுலதான் தேவ வல்லமை இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா வீட்டுக்குள்ள தகடு வச்சிட்டாங்க, அல்லது வீட்டுக்குள்ள சூனியம் வச்சிட்டாங்க, என் மகளுக்கு விரோதமா வச்சிட்டாங்க, எங்க தலைமுடியை எடுத்துக்கொண்டு வச்சிட்டாங்க, எங்கள் ஆடைகளில் உள்ள நூல்களை வைத்துக் கொண்டு வைத்து விட்டார்கள், அல்லது எங்களுடைய காலடி மண்ணுகளை எடுத்துக்கொண்டு இப்படியாய் செய்து விட்டார்கள். கவலைப்படாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் நம்பினால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை காண விரும்புகிற நல்ல தேவ பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் நிச்சயமாய் நம்புங்கள். தேவ சமூகத்திலே இந்த காரியம் நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. எந்த சங்கார தூதனும் உங்க வீட்டு காலடி பக்கமே வர முடியாது. ஓ, எந்த சங்கரிக்கிற ஆவியும், கேடு செய்கிற துஷ்ட தேவதைகளும் துஷ்ட ஆவிகளும் உங்கள் பக்கமாய் வரவே முடியாது. இயேசுவின் இரத்தம் உங்கள் நிலைக்கால்களிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்க பிள்ளைகளின் மீதும் உங்கள் மீதும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, அப்பா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம், அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாம், தேவ ஆட்டுக்குட்டியாம், எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே எங்கள் பாவங்களுக்காக, சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் துக்கங்களுக்காக, ஐயா எங்கள் வேதனைகள், எங்கள் உபத்திரவங்களுக்காக, எங்கள் மீது வருகிற இந்த மந்திர சூனிய, ஓ லார்ட், எல்லா விதமான மரண கண்ணிகளுக்கும் விரோதமாய் எங்களுக்கு ஜெயம் எடுப்பதற்காய் கல்வாரி சிலுவையிலே தொங்கி மரித்த இயேசுவின் நாமத்தினாலே மரணத்திற்கு அதிகாரியாகிய இந்த பில்லி சூனிய மாந்திரீகம் அழிவுகளுக்கும் திருட்டுத்தனங்களுக்கும் அதிகாரியாகிய சாத்தானை எங்கள் காலின் கீழே கர்த்தர் மிதித்து போடுகிறார். நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். தைரியமா சொல்லுங்க. ஆமென். தைரியமாய் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஓ, மரித்தவர்களாய் இருக்கிற நம்மை, ஓ பாயிண்ட் 3 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தவர்களாய். எப்படி மரித்தவர்களாய்? பில்லி சூனியத்தினால் என் மகள் இப்படி ஆகிவிட்டாள். ஐயா, எங்க வீட்டுல என் மகள் நல்ல பிள்ளையாய் இருந்தவள், என் மகன் நல்ல சுறுசுறுப்பாய் இருந்தவன், இப்படி ஒரு கோமா நிலையிலே, அல்லது இப்படி ஒன்றும் புரியாதவனை போல், அல்லது திருமணம் வேண்டாம், வேலை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்று ஒரு மாதிரி இருக்கிறான். என்னவென்றே புரியவில்லை. மரணகரமான வியாதிகள் எங்களை பிடித்துக் கொண்டது, அல்லது மரணகரமான சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆபத்துகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் தோல்விகளும் எங்களை மரணம் போல் விழுங்கிவிட பார்க்கிறது என்று சொல்லுகிறீர்களா? அந்த மரணங்களுக்கெல்லாம் அதிகாரியாகிய சாத்தானை பாருங்கள், கர்த்தர் தம்முடைய மரணத்தினாலே அழித்தது. இன்று உங்கள் வாழ்க்கையிலே இதை நம்பி அறிக்கையிடுகிற, சொல்லுங்க, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனையும் அவன் கிரியைகளையும் அழித்த இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளும் என் குடும்பமும் இப்பொழுதே பாதுகாக்கப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பங்களுக்கும், ஆமென், என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள், குடும்பங்கள், அவருடைய வாழ்க்கைகள், அவருடைய வியாபாரங்கள், அவருடைய ஊழியங்களிலே ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும்படியாய், ஓ இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் சொல்லுங்கள். ஆமென். இதை மிஞ்சின ஆயுதம் இந்த உலகத்திலே கிடையாது. இதை மிஞ்சின வல்லமை இந்த உலகத்தில் எங்கும் எதிலும் யாரிடமும் இல்லவே
இல்லை. மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. மரித்தவர்களாகிய இருந்த நம்மை இது போன்ற பிரச்சனைகளினால் சிக்கி சீரழிந்து அழிந்து நாசமாய் போன அல்லது அழிந்து போன எல்லாம் முடிந்து சாம்பலாய் போன சூழ்நிலையில் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட தேவன் உயிர்ப்பித்தார். ஆமென். சாவுக்கு இனமான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்? அவர் சொந்த இரத்தத்தினால் உயிர்ப்பித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நான்காவதாக பாருங்க, இந்த இயேசு வந்ததின் பிரதான நோக்கமே இந்த பூமியிலே அக்கினியை போட வந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பூமியில ஏன் வந்தேன் நீ பாக்குறீங்க? எதற்காக வந்தே தெரியுமா? இந்த பூமியிலே அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுது பற்றி 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 எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமா, நல்லா கேளுங்க. உங்க வீட்டுக்குள்ள ஏதோ சூனியம் வச்சிட்டாங்க, தகடு வச்சிட்டாங்க, ஏதோ செய்து வச்சிருக்கிறாங்க, படம் வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க, பாட்டா குறிச்சு வச்சிருக்கிறாங்க. உங்க ஓலையில, உங்க சூளையில, உங்க நிலையில அங்க வச்சிட்டாங்க, இங்க வச்சிட்டாங்க நீ சொன்னாங்களே. சில நேரங்கள்ல பாஸ்டர்களே வந்து சொல்லி இருப்பாங்களே, சில நேரம் ஊழியக்காரர்களே வந்து சொல்லிட்டு அப்படியே போயிருப்பாங்களே. இந்த அக்கினியினால் அழிந்து போகாத ஒரு சுருட்டு உண்டோ? இந்த அக்கினியினால் என் தேவன் பரலோகத்தில் இருந்து அனுப்புகிற இந்த மகிமையான அக்கினியினால் எரிக்கப்பட முடியாத எந்த ஆயுதமும் பூமிக்குள்ளே இருக்க முடியுமோ? எந்த தகடும் இருக்க முடியுமோ? எந்த கையெழுத்தும் இந்த அக்கினிக்கு விரோதமாய் வேலை செய்ய முடியுமோ? நம்புங்கள். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சுருட்டுகளும், எழுத்துகளும், எல்லா தகடுகளும், எல்லா ஓலை சுவடிகளும் என்னவென்ன எழுதினார்களோ, எதை கொண்டு வைத்தார்களோ எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் இன்றே எரிந்து போவதாக. ரக்கபா சந்து ருக்கபரதரா எரிபரா சந்து ருக்கபரதரவோ. உங்கள் விசுவாச அறிக்கையினால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. மறந்து விடாதிருங்கள். 5 நிமிடத்தில் அழிக்கப்படுகிற வல்லமையான ஆயுதங்கள் இவைகள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த எல்லா மந்திர சூனியங்களையும், எல்லா விதமான பெல்லி சூனியங்கள், மாந்திரீகங்கள், செய்வினையின் கிரியைகள் எல்லாம் 5 நிமிடத்திலே அழிந்து பஸ்பமாய் போய்விடும். ஹல்லேலூயா. மறந்து விடாதிருங்கள். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அக்கினியை போட வந்தவர். அக்கினியை போட்டா தான் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட முடியும். கர்த்தர் சொன்னார், அக்கினியை போட வந்தேன். அதுபோலவே பிசாசின் கிரியைகளை அழிக்கவே பூமியில் மனுஷகுமாரன் அனுப்பப்பட்டார், வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோமே. அதனால் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல தேவ வார்த்தைகளை இது போன்று நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய், நன்றாய் கவனியுங்கள், நிச்சயமாய் வார்த்தையாய் இருக்கிற தேவனவர், வார்த்தையாய் இருந்தவர், தேவனோட வார்த்தையாய் இருந்தவர், வார்த்தையை மாம்சமானவராய் வந்தவர், இன்று அவருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது பிசாசின் கிரியைகள் நிச்சயமாய் அழிந்து போகும். சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய், என் ஊழியங்களுக்கு விரோதமாய், ஐயா எங்கள் வேலைகள், எங்கள் படிப்புகள், எங்கள் பண விஷயங்கள் அல்லது எங்கள் தொழில்களுக்கு விரோதமாய், வியாபாரத்திற்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மாந்திரீகங்களும் அழியும்படியாய், எல்லா மந்திர சூனியங்களும் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஜெயம் எடுக்கிறோம். சத்தமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோமே. இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, வாயை திறந்து, இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படும்படியாய். ஓ குருபாரா சந்தரபதரா எரிகபரு சந்துரு கரபரா எரிபரா சந்துரு கபரதரா ரபுருதுருபதரா சந்தரபதரவோ. பிசாசின் கிரியைகள் அழிகிறது இப்பொழுதே. ஓ குளோரி. இயேசுவின் இரத்தத்தை, இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். மாரா சந்தரபதரா. ஓ குளோரி. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்படியாய் ஜெபிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இன்று நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, ஆமென், ஆவியானவருடைய கிரியை அங்கே உண்டாகும். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர், ஆவியாய் இருக்கிற தேவன் இது போன்ற எல்லா அசுத்த ஆவிகளின் கிரியைகளையும், எல்லா துஷ்ட ஆவிகளின் கிரியைகளையும் ஒரு நொடியில் சிதறடிப்பார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆமென். அதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அதற்காகவே இன்று தேவகுமாரனுடைய
ஆவி வெளிப்படுகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் ஆமென். ஓ மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த இயேசு உங்களை விடுதலையாக்கினார். இப்பொழுதே மெய்யாகவே உண்மையாகவே சத்தியமாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. ஐந்தாவதாக நல்லா கவனிங்க, கர்த்தராகிய தேவன் நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அவரை அடித்து சிலுவையிலே அவரை என்ன செய்தாங்க? அவரை கொன்று போட்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் அவர் அடிக்கப்பட்டார்? ஏன் அவர் நொறுக்கப்பட்டார்? நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, நீங்களும் நானும், அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் பட வேண்டிய அடிகளை, நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனைகளை, நீங்களும் நானும் அறிய வேண்டிய அடைய வேண்டிய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை, பாவத்தினால் வருகிற சாபத்தை அவரே ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக பரிகாரம் செய்கிற ஆட்டுக்குட்டியாய் பலியானார். ஆமென். பலியானார். அந்த பலி செய்யப்பட்டதினாலே, சிலுவையிலே அந்த பலி நிறைவேற்றப்பட்டதினாலே இனி உங்கள் மீது பாவம் இல்லை, பாவத்தினால் வருகிற சாபம் இல்லை, பாவத்தின் சம்பளமாகிய மரணம் இல்லை. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று கர்த்தர் ஜெயம் எடுத்தாரே, அந்த ஜெயத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இப்பொழுதே இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிட்டு செபிக்கும் பொழுது சொல்லுங்க, ஐயா, எங்கள் இயேசுவை மரண உபாதிகளின் கட்டையெல்லாம் அவிழ்த்து அவரை உயிரோடு எழுப்பினது போல, ஆமென், எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற மந்திர சூனிய கட்டுகளை எல்லாம் உடையட்டும் இன்றைக்கு. சொல்லுங்க, எங்கள் பிள்ளைகளின் மீது, எங்கள் நல்ல வாழ்க்கைக்கு மீது, ஐயா, எங்களுடைய நிம்மதியான சுகமான ஆரோக்கியமான சமாதானமான குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய், என் கணவனுக்கு விரோதமாய், என் கணவனை பிரிக்கும்படியாய், என் மனைவியை என்னை விட்டு பிரிக்கும்படியாய், என் பிள்ளைகளை என்னை விட்டு பிரிக்கும்படியாய் பிசாசு கொண்டு போட்ட எல்லா கண்ணிகளும் கட்டுகளும் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே, இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நொறுங்கி போகும்படியாய், எரிக்கப்படும்படியாய், கபக்கா சந்துருவதரா ரபரா சந்துரு கபரதரா எரி சந்துருவரா சந்தர கபரு கபரதரவா. மரணத்தினால் அவரை கட்டக்கூடாது இருந்தது போல என் இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளும் நானும், என் கணவனும் என் மனைவியுமாய், ஐயா, எங்கள் பெற்றோரும் குடும்பம் முழுவதுமாய் இன்று மரணத்தினால் அல்லது இந்த மரணகரமான எல்லா சூனியங்கள், மந்திரங்கள், பிசாசின் கிரியைகளினால் கட்டக்கூடாதபடி விடுதலையாகிறோம். சொல்லுங்க, வாயை திறந்து, விடுதலையாகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus. நன்றி தகப்பனே, ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இது போன்ற பயங்களிலும், இது போன்ற ஆபத்துகளிலும், இது போன்ற சிக்கல் சிரமங்களிலும் சிறை இருக்கிற பிள்ளைகளை, சிறைப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாய், சிக்கி சிறைதி இருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாய், என் தெய்வமே, உம்முடைய மகிமை கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, குடும்பங்களிலே நடந்து வருகிற பல்வேறு குழப்பங்களும் ஆபத்துகளும் என் இயேசுவின் நாமத்தினாலே இன்று இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏனென்று தெரியாத பிரச்சனைகள், ஏன் வந்ததென்றே தெரியாத குழப்பங்களும் ஆபத்துகளும், ஆமென், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப ஜீவிதத்திலே, அவருடைய நடக்கையிலே, நடவடிக்கையிலே, ஐயா, எங்கள் குடும்பத்தாருடைய குணங்களிலே வந்திருக்கிற தீராத மாற்றங்கள், ஏனென்று தெரியாத தீமையான எண்ணங்களும் யோசனைகளும் குடும்பத்தை அழிக்கவும் பிள்ளைகளை அழிக்கவும் வருகிற எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளும் இயேசுவின் நாமத்தினாலே இன்று கொலைக்கப்பட்டு போகும்படியாய், ஆமென், ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படியாய், என் தெய்வமே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்று ஒரு விடுதலை உண்டாகட்டும். குடும்பத்திலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய படிப்புகள், இவர்கள் வியாபாரங்கள், தொழில்கள், இவர்கள் கடைகள், தொழில் நிலையங்கள், வேலை செய்கிற இடங்கள், இவர்களுடைய ஆவி ஆத்துமாவுக்கு விரோதமாய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் இவர்களுடைய சரீரங்களை ஊனப்படுத்தவும், பலகீனப்படுத்தவும், சரீரங்களிலே வியாதிகளை அனுப்பவும், பல்வேறு உபத்திரவங்களை கொண்டு போடவும் அனுப்பப்பட்ட எல்லா ஏவல் கிரியைகளும், எல்லா பிசாசின் கிரியைகளும் இன்று அழியும்படியாய், ஷகரா ரபுரு கபரா சந்தரபோதுருபாதரா
இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். ஆமென். நல்லவர்களையும் நாசமாக்க, ஐயா நல்லவர்களையும் தேவ பிள்ளைகளையும் நாசமாக்க வருகிற இந்த உலகத்தை யாரை வேண்டுமானாலும் நாசமாக்கும்படியாய் கடந்து வருகிற இந்த அழிவின் ஆயுதங்கள் இன்று அழிக்கப்படும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சக்கரபதரவா ஒரு கபரா சந்தரபதரவோ தேங்க்யூ லார்ட். 5 காயங்களினால் நீர் கல்வாரி சிலுவையிலே 5 ஆணிகள் அடிக்கப்பட்டவராய் தொங்கிய எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே 5 வல்லமையான ஆயுதங்களினால் அப்பா ஸ்தோத்திரம் டாடி. அந்த கல்வாரி சிலுவை இரத்தத்தினாலே நானும் என் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் எடுக்கிறோம் இப்பொழுது. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த அந்தகார வல்லமைகளும் யார் வாழ்க்கையிலும் செயல்படாதபடி, எந்த அந்தகார வல்லமைகளும் யாருடைய வாழ்க்கையிலும் எங்கேயும் எப்பொழுதும் கிரியை செய்யாதபடி இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே, இன்று என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஓ லார்ட் அழியும்படியாய் ஏவல் கிரியைகள் அழியட்டும். யார் யார் சூனியம் செய்தார்களோ, யார் யார் மாந்திரீகங்கள் செய்தார்களோ, யார் யார் வஞ்சனைகளும் மந்திரங்களும் செய்தார்களோ, இது அவர்களையே பற்றி பிடிக்கட்டும். ஆனாலும் அவர்களும் அழிந்து போகாதபடி, இவர்களுக்கு விரோதமாய் செய்தவர்களும் அழிந்து போகாதபடி இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்பதை அறிந்து விடுதலை அடையும்படியாய். ஆமென். மந்திர சூனியம் செய்தவர்கள் கூட என் தெய்வமே அவர்களும் அவர்கள் பிள்ளைகளுமாய் அழிந்து போகாதபடி என் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் இந்த நித்திய சந்தோஷத்தை இயேசு கொடுக்கிற சமாதான பிரபுவாய் இருக்கிற, ஒரே சமாதான பிரபுவாய் இருக்கிற என் இயேசு கொடுக்கிற இவனுக்காகவும் அவனுக்காகவும் வைத்தவனுக்காகவும் வைக்கப்பட்டவனுக்காகவும் சூனியம் செய்தவனுக்காகவும் சூனியம் வைக்கப்பட்டவனுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்த இயேசுவின் நாமத்தினாலே வைத்தவர்களுக்கும் ஐயா பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இன்று விடுதலை உண்டாகட்டும். என் தெய்வம் இறங்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கல்வாரி சிலுவையிலே உம்மை அடித்தவர்களுக்காகவும் ஐயா இந்த ஆணிகளிலே தொங்கிக் கொண்டிருந்த என் அன்பு தெய்வம் ஐயா உம்மை துன்பப்படுத்தி கொலை செய்தவர்களையும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தெய்வமே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி இவர்களுக்காகவும் மன்னிப்பை வேண்டிக் கொண்ட எங்கள் பரலோக தெய்வமே ஐயா இந்த செய்தியிலே ஆமென் இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆச்சரியமும் அதிசயமுமாய் விடுதலை அடையும்படியாய் ஒவ்வொரு பேரும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, ரட்சிப்பு, ஆமென், பெரிய பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் சுகமும் சௌக்கியமும் விடுதலையும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம் தேவ சமூகத்திலே. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஐயா இந்த செய்திகளை அநேகருக்கு சிரத்தையோடு தாகத்தோடு ஐயா இந்த உலகத்தின் மீதும் உற்றார் உறவுகள் மீதும் பாசத்தோடு அநேகருக்கு இந்த நல்ல விடுதலையின் செய்தியை ஷேர் பண்ணுகிற, அனுப்பி கொடுக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, என் அன்பு சகோதர சகோதரியின் கரங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி ஒரு தெய்வீக அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே இந்த ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமென் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்பொழுதே எல்லா மந்திர சூனியங்களும் அழிந்து போனதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சரகுகளை போல தகடுகளும் கையெழுத்துகளும் செய்து வைத்த வேலைகளும் சூனிய கட்டுகளும் சூனிய பொருட்களும் எரிந்து போவதற்காய் எல்லாம் மண்டை ஓடுகள் போன்ற எதை வைத்து செய்தார்களோ எல்லா விதமான அழுக்கு ஆவிகளின் வல்லமைகளும் எரிகிறது. இப்பொழுதே எரிகிறது இந்த பரலோக அக்னியினால். மரா சந்துருதருபா
எரிகிறது எரிகிறது எரிகிறது. ஒரு சந்தரபதரவா எரிகிறது. எல்லா அந்தகார கிரியைகளும் எரிகிறது. ரபா சந்துரு துருபதரபோ துரு சந்தரபதரபோ. பிள்ளைகள் மீது உள்ள கட்டுகள், குடும்பத்தின் மீது, குடும்ப வாழ்க்கையின் மீது இருக்கிற எல்லா கட்டுகளும் இப்பொழுதே எரிகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே, பரிசுத்த இரத்தத்தினாலே எரிகிறது. ரகபரா சந்தரபதரபோ. வியாதிகள், கட்டுகள், வருத்தங்கள், எல்லா விதமான பல்வேறு சூனிய கட்டுகள் எரிகிறது. ரபரா சந்துரு துருவா ரிகபரா சந்துரு கபரதரவா. எல்லா அந்தகார கட்டுகளின் ஆதிக்கங்களும் இப்பொழுதே எரிகிறதற்காய், எரிந்து நிர்மூலமாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விடுதலை உண்டாகிறதற்காய். ஆமென். இன்று இனிமேலும் என்றென்றுமாய் இந்த கிரியைகள், இன்று இனிமேலும் என்றென்றுமாய் இந்த பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவர்கள் பிள்ளைகளை தொடாதபடி, நெருக்காதபடி இயேசுவின் நாமத்தினாலே முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம். இவர்கள் வீடுகளிலே, இவர்கள் வாழ்க்கையிலே, ஜீவிதத்திலே, வாகனங்களிலே, ஆமென், இவர் போக்கிலும் வரத்திலும் எல்லா இடங்களிலும், வீடுகளிலும், படுக்கை அறைகளிலும், எல்லா வாகனங்களிலும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கும் எந்த கண்ணியிலும் உம்முடைய பிள்ளைகள் அகப்படாதபடி இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மகா பெரிய விடுதலையும் ரட்சிப்பும் உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மகா பெரிய விடுதலை இப்பொழுதே உண்டாகிறதற்காய் இனி எப்பொழுதும் இந்த சூனிய கிரியைகள் ஒன்றும் இவர்களை தொடாதபடி, எந்த மந்திர கட்டுகளும், ஆமென், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே தேவ பிள்ளைகளாயிருக்கிற நீதிமான்களுடைய கூடாரத்தின் மேல் ஆகாமியத்தின் கொடுங்கோல் நிலைத்திராது என்று சொன்னது போல என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஜீவிதத்திலே, குடும்பங்களில் இருந்து ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் ஆளுகை செய்கிறதற்காய் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கிரியைகளும் அழிந்து நம்முடைய பிள்ளைகள் விடுதலையை, சுகத்தை, ஹல்லேலூயா, பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும், க்ளோரி, எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் ஐஸ்வரியத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்காய் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் இந்த மந்திர சூனியங்கள், மாந்திரீகங்கள் மூலமாய், பிசாசின் கிரியைகள் மூலமாய் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய் பரலோக ராஜ்யம் திருப்பி கொடுக்கும்படியாய் அதை பெற்றுக் கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க சமூகத்தை தேவ சமூகத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். நேற்று இரவு உள்ள நடு இரவு ஜபத்தை ஜபிக்காதவர்கள் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுக்காய் புதிய வெளிப்பாடுகளோடு ஜபிக்கப்பட்ட அந்த நடு இரவு ஜபத்தை மறந்து விடாதிருங்கள். அது உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். மாத்திரமல்ல அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மந்திர சூனிய மாந்திரிகங்கள் எல்லாம் நல்லா கவனிங்க. இந்த எல்லா விதமான ஏவல் செய்வினைகள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்திற்கு முன்பாக, இந்த தேவ வல்லமைக்கு முன்பாக அவைகள் ஒரு பொருட்டல்ல. ஒளிக்கு முன்பாக நல்லா கவனிங்க. ஒரு பேரொளி, வெளிச்சம், பெரிய வெளிச்சத்திற்கு முன்பாக இருள் எப்படி சொல்லாமல் கொள்ளாமல் இம்மிடியட்டா உடனடியாய் வெளிச்சம் பிரகாசித்த மாத்திரத்திலே இருள் மாறி போவது போல இவைகள் எல்லாம் ஓடி போகும். ஆமென். ஒரு பெரிய காடு அக்கினிக்கு முன்பாக நிற்க முடியாதது போல நல்லா கவனிங்க. இந்த பரலோக அக்கினி, இந்த செக்கீனா மகிமை, இந்த கந்தக தீயை காட்டிலும், இந்த எல்லா உலக வல்லமைகளை காட்டிலும் மகா பெரிய இந்த டூனாமிஸ் வல்லமைக்கு முன்பாக இவைகள் எல்லாம் ஒரு செகண்ட்ல அழிந்து போகும். 5 நிமிடம் தேவையே இல்லை. ஒரு செகண்ட்ல நீங்கள் 5 நிமிடம் ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபம், இந்த வல்லமையான 5 ஆயுதங்களின் மூலமாய் ஒரு தூளாய் போய்விடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை காண்பீர்கள்.
இனிமேலும் வைத்து விட்டார்கள், எங்களுக்கு சூனியம் வைத்து விட்டார்கள், மந்திரம் வைத்து விட்டார்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லை, எங்கே போவதென்று தெரியவில்லை, எங்கள் கட்டுகளை யார் உடைப்பார்கள், எங்களுடைய பிசாசுகளை யார் துரத்துவார்கள் என்று நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார், விடுதலையை கொடுப்பார். தொடர்ந்து இவர்களை கவனியுங்கள். இன்னும் அன்பு சகோதர சகோதரிகளை, நாளையும் நாளை மறுநாளும் இதே காரியத்தை குறித்து பேச போகிறோம். அதில் நல்ல முக்கியமான காரியங்களை நேரடியான வசன ஆதாரங்களோடு உங்களுக்கு விளக்கி இதில் இருந்து எப்படி ஜெயம் எடுக்க முடியும் என்பதை நிச்சயமாய் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில இந்த செய்தி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்கள் நண்பர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், அறியாமல் தெரியாமல் இருக்கிற உங்கள் சகோதரர்களுக்கும், உங்கள் அறிந்த தெரிந்தவர்களுக்கும் இதை அனுப்பி கொடுங்கள். எல்லா தேவ பிள்ளைகளும் இதில் இருந்து நிச்சயமாய் விடுதலை அடையும்படியாய் தேவனாகி கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இதன் மூலமாய் கேட்கிற எல்லா உலக ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இதை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பெரிய விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களுக்காய், தொடர் பிரயாணங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாடுகளுக்கு வர வேண்டிய விசா தாமதங்களுக்காய் தயவு செய்து நிச்சயமாய் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. அந்த நாடுகள்ல பெரிய ஒரு அறுவடை காத்திருக்கிறது. ஆமென். உங்க கண்கள் அதை காணும். இதற்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் நூறத்தனையான பலன்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியாய் பெருக பண்ணுவாராக. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென்.